அண்மையில போன வாரம் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பெங்களூர் பக்கத்துல இருக்கக்கூடிய கூர்குக்கு பயணம் சென்றிருந்தாரு. கூர்குக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இருக்கக்கூடிய ஒரு சில லாபிகளோடு பேசப்பட்டது என்னவென்றால், திமுக பாஜக கூட்டணி இது நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு பலரும் யோசிக்கலாம். ஆமா, திமுக பாஜக கூட்டணி உருவாகிறது. கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து மீண்டும் 3 அமைச்சர்கள் பதவியேற்கிறார்கள். அதில் ஒருவர் தான் கனிமொழி கருணாநிதி. இவர்களை வைத்து மத்தியில் ஒரு பெரும் கட்டமைப்போடு சேர்ந்த ஒரு கூட்டணி, அதே போன்று 2029 தேர்தல்ல திமுக பாஜகவோடு கூட்டணி வைத்து ஒரு பெரிய அளவுல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்காங்க. இதற்கு சாத்தியக்கூறு இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, திமுக பாஜகவோடு கூட்டணிக்கு போகாது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிச்சயமா நம்ம சொல்லலாம். அதனை போன்று கேரளாவில் பார்த்தோம்னா சிபிஎம்க்கும் காங்கிரசுக்கும் இடையே நடந்த வார்த்தை போர்களா இருக்கட்டும், அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது இந்த கூட்டணி எப்படி ஜெல்லாக போகுது என்ற ஒரு பெரும் கேள்வியே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம்லாம் ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு, அந்த மாநிலத்தின் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் மீது இடி வழக்கு போடணும், இடி போயிட்டு விசாரிக்கணும்ன்ற அளவுக்கு எல்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு வார்த்தை மோதல் முட்டல் வந்து தொடங்கி இருந்தது. ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க மாநிலத்துல வந்து இருவரும் எதிரும் புதிருமா இருப்போம், ஆனா மத்தியில வந்து ஒரே கூட்டணியா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அடுத்ததாக இந்த 5 மாநில தேர்தல்ல மேலும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இருந்த ஒரு கட்சினா அதான் திரிணாமுல் காங்கிரஸ். அவர்களும் தோல்வியை தழுவினார்கள். அங்கு பாஜக ஆட்சி அமைத்தது. அங்கேயும் கூட திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையில ஒரு பெரிய வார்த்தை போர், ஒரு முட்டல் மோதல் இருந்ததை நம்ம செய்திகள்ல தொடர்ந்து பார்த்தோம் தான். ஆனா அங்கேயுமே இப்பொழுது நாங்கள் தொடர்ந்து மத்தியில் வேற மாநிலத்தில் வேற அப்படின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா திமுக என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. திமுக முடிவெடுக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். தாவேகா ஒருவேளை இந்தியா கூட்டணியில் ஐக்கியமானால், ஆனால் இல்ல ஆக போறது உறுதி. ஏன்னா காங்கிரஸ் வந்து தமிழகத்துல தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது இந்த தேர்தலுக்கான லோக்கல் பாடி தேர்தலுக்கான ஆதரவுன்னு மட்டும் சொல்லல, அடுத்து வரப்போகின்ற உள்ளாட்சி தேர்தல், அதற்கடுத்து வரப்போகின்ற ராஜ்யசபா தேர்தல், இப்படி அனைத்து தேர்தலையுமே நாங்க தொடர்ந்து தாவேகாவோட தான் இருக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது, தாவேகா கொஞ்சம் கொஞ்சமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக தமிழகத்தில் உருவெடுக்கிறது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவராக விஜய் அவர்கள் உருவாகிறார் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. இதையெல்லாம் ஸ்டாலின் ஏற்றுக்குவாரா? ஒருவேளை தமிழகத்துல இந்தியா கூட்டணி இருந்தா அந்த இந்தியா கூட்டணியில தாவேகாவும் இருக்கும், திமுகவும் இருக்கும். இவர்கள் இருவருமே இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அண்மையில ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு, நம்முடைய எதிரி பாஜகன்னு நம்ம தப்பு கணக்கு போட்டுட்டோம், ஆனா பாஜக வந்து நம்முடைய எதிரி கிடையாது, நம்முடைய உண்மையான எதிரி வந்து தாவேகா தான். அதனால இனிமே தாவேகாவை ஆட்சி கட்டிலிருந்து எப்படி அகற்றலாம், அதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கும் அப்படின்னு ஸ்டாலினே சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ஒரே இடத்துல காங்கிரஸ், திமுக, தாவேகா நினைச்சு பாருங்க, சத்தியமா வாய்ப்பு இல்லை.